மாயபிம்பம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தோங்க. அந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எப்பவுமே கேர்ள்ஸ பத்தி பேசுறதே வேலையா கிடக்கு. அவங்களெல்லாம் ஒரு அசம்ப்ஷன்ல வச்சிருக்காங்க. அப்படிதான் ஹீரோ ஒரு பொண்ண பார்க்குறாரு எதர்ச்சியா. அதுல இந்த 4 பேர்ல ஒரு ஃப்ரெண்டு, "டேய் அது அப்படி" அப்படின்னு சொல்ல, இவங்களும் என்னமோ நெனச்சு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பொண்ணு கூட இருக்கிறத இவங்க வீட்டு ஆளுங்களும் பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டு ஆளுங்க கிட்ட ஹீரோ என்ன ஆகப் போறாரு? ஹீரோவும், ஹீரோயினும் அதெல்லாம் தாண்டி ஒரு காதல்ன்ற புள்ளியில சேருவாங்களா? மாட்டாங்களா? இந்த கதை ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி விளங்கப் போகுது? அப்படின்றது தான் மொத்த கதை. படத்தோட பிளஸ் ரொம்ப எதார்த்தத்துக்கு நெருக்கமாவே எடுத்திருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ, அத அப்படியே தத்ரூபமா குடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவங்க கலக்கச்சிதமா பொருந்திருக்காங்க. ஹீரோக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 பேருமே அப்படியே நம்ம வீட்ல பார்க்குற ஆளுங்க மாரி இருப்பாங்க. அதே மாரி ஹீரோவோட வீட்டு ஆளுங்களும் சரி, ஹீரோயின் ரொம்ப தத்ரூபமா, எதார்த்தமாவே நடிச்சிருந்திருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப ஃபீல் குட்டான ஃபேக்டர்ஸ் நெறைய இருக்கும். அப்படியே போகுதுங்க படம் அப்படின்ற மாரி இருக்கும். மியூசிக்கும் ரொம்ப அடி, தடி, அலப்பறையெல்லாம் இல்லாம தேவையான அளவு லைட்டா குடுத்திருக்கிறது கொஞ்சம் ரசிக்கும்படி வச்சிருக்கு. படத்தோட மைனஸ் அப்படியே ஸ்லோ பேஸ்ல போதுங்க. படத்த எவ்ளோ தூரம் பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஓடுற மாரி இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான கன்டென்ட் கத தான். அத எலாபரேட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல எடுக்கும்போது, நெறைய சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ் புகுத்தணும்ல. அது என்னமோ மிஸ்ஸிங் மாரி தோணுது. படத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் கனா காணும் காலங்கள் டச் தெரியுது. இருந்தாலும் அதுல ஹீரோ, மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சுவாரஸ்யமா அடுத்தடுத்து ஆகா! அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இதுல அப்படிலாம் இல்ல. ஒரே லைன்ல போய்க்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான். படத்த பார்க்கிறவங்களுக்கு, "டேய் இதெல்லாம் இந்த காலத்துல வந்த படம்டா" அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா இது படமே அந்த 2090ஸ் அந்த ரேஞ்ச்ல குடுக்குற ஒரு படம் மாரி தான் எடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல நடக்கிற மாரி தான் இருக்குது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் சில பேருக்கு கமர்ஷியல் எலிமென்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஸ்லோவான மூவி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்க ரெடி ஆயிட்டேன். அது எப்படி இருந்தாலும் பரவால்ல. கமர்ஷியல்லாம் தேவையில்லன்னு நெனைக்கிறவங்களுக்கு இது சரியான படம் தான். லவ்வுக்கும், லஸ்ட்டுக்கும் அதாவது காதலுக்கும், காமத்துக்கும் சரியான ஒரு வித்தியாச புள்ளிய இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின் காதல்ல இருக்கிறத எப்படி உணர்றாங்க அப்படின்றத புதுவிதமாவே காட்டியிருக்கிறது இந்த படத்தோட பிளஸ் இன்னும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாரி படங்கள் பார்க்க நெனைச்சீங்கன்னா, மாயபிம்பம் தியேட்டர்ல பாருங்க. மிஸ் பண்ணிட்டாலும் ஓடிடில பார்க்க மறந்துறாதீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துறக்கூடாது. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.